வினய், டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா? சேச்சா, அப்பெல்லாம் எதுவும் இல்லை. நீ சும்மா ஏதாவது கண்டதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஃப்ரீயா விடு. இல்ல வினய், வர்றப்போ உங்ககிட்ட இருந்த சந்தோஷம் இப்ப இல்ல. என்னமோ நடந்திருக்கு. நீங்க தான் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சோ மித்ரா, அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாரு, நான் சிரிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கடவுளே, என்னது இது? இந்த விஷயத்த நான் எப்படி அவகிட்ட சொல்றது? எப்படி கேட்கறது? இல்ல, இது நான் கேட்கவே முடியாதா? இந்த டாக்டர் சொல்ற மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. பிரெக்னன்ட் ஆயிருக்கோன்னு தெரிஞ்சதுல இருந்து மித்ரா எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. குழந்தை விஷயத்துல எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கா. இவ்வளவு அந்த டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சிருப்பா? இருக்காது, கண்டிப்பா அப்படி இருக்காது. அந்த ரிப்போர்ட் தப்பு. அந்த டாக்டர் கண்டிப்பா ஏதோ தப்பா தான் புரிஞ்சுட்டு சொல்றாங்க. நம்ம இது மாதிரி வேற டாக்டர் கிட்ட போயிருக்கவே கூடாது. வினய், உங்க வைஃப்க்கு இதானே ஃபர்ஸ்ட் பேபி? ஆமா டாக்டர், இதான் ஃபர்ஸ்ட் பேபி. ஆனா ஏற்கனவே 2-3 டைம்ஸ் மிஸ்கேரேஜ் ஆயிருக்குல்ல? வினய், வினய் என்னாச்சு? ஹே, சாரி, நதிங். ஏன் இந்த விஷயம் திரும்ப திரும்ப என் மண்டைக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணுது? மறக்கணும். எதை மறக்கணும்? அது இல்ல மித்ரா, மறக்கணும் இல்ல, இத மாத்தணும். இத இந்த கார்ல சரியில்லை மித்ரா, ஸ்மூத்தாவே போக மாட்டேங்குது. இத மாத்தணும்னு யோசிச்சுட்டே வந்தனா, அதான் இதோ சம்திங். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல வினய். என்னமோ போங்க. ஆண்டி, என்ன கிச்சன்ல பூனை பாத்திரத்தை உருட்டுற மாதிரி டம்மு டம்முன்னு சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா உனக்கு தெரியல, சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். வழக்கமா நீங்க எப்போ எந்திரிக்கிறீங்க, எப்போ சமைச்சு முடிக்கிறீங்கன்னே தெரியாது. நாங்க வரதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவீங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல. இது டெய்லி சமைக்கிற வேலை இல்ல தீபிகா. என் மருமக மித்ரா சாப்பிடறதுக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கே நீங்க தனியா கடந்து கஷ்டப்படுறீங்க. என்ன கூப்பிட்டு இருந்தா நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பேன்ல. நான் என்ன 10 பேருக்கா சமைக்கிறேன்? எல்லா டிஷ்லயும் ஒவ்வொரு கைதான் சமைக்கிறேன். இதுக்கு எதுக்கு உதவி எல்லாம்? நீங்க மித்ராக்காக தான் சமைக்கிறீங்க. ஆனா இவ்ளோ டிஷ் பண்ணிருக்கீங்களே. ஆமா, என்னென்ன பண்ணிருக்கீங்க? மாசமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிடணும்னு தோணுமோ அதெல்லாம் பண்ணிருக்கேன். என்னெல்லாம் சாப்பிட தோணுமோனா? புளிப்பா இருக்கிற மாதிரி சாப்பிட்டாதான் கர்ப்பமா இருக்கிற காலத்துல சாப்பிட தோணும். அதனால இங்க பாரு, மேங்கோ சாதம், லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், இது தக்காளி சாதம், இது பருப்பு சாதம், இது புளியோதரை, கீரை கடைசல், இது கோங்குரா சட்னி. ஆண்டி, இவ்ளோமா மித்ரா சாப்பிட போறா? இவ்வளவையும் எப்படி ஒரு ஆளா சாப்பிடுறது? மித்ராவுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும்தான் சாப்பிடுவா. அப்புறம் எதுக்காக ஆண்டி இவ்ளோ செஞ்சிருக்கீங்க? மித்ராவுக்கு இந்த நேரத்துல
என்ன சாப்பிட தோணும்னே தெரியாதுல்ல, அதனாலதான் அவ கேட்டு இல்லன்னு சொல்லிடக்கூடாதுன்னு இத்தனையும் பண்ணிருக்கேன். மித்ராவை நினைக்கும் போது எனக்கே பொறாமையா இருக்கு. இப்படி ஒரு மாமியாரு எனக்கு கிடைக்காம போயிட்டீங்களே. அதனால என்ன, உனக்கு விருப்பம்னா சொல்லு, வினைக்கே உன்னை 2வதா கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். ஐயோ ஆண்டி, நான் வினய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லல, உங்களுக்கு மருமகளா வரணுங்கிற அர்த்தத்துல தான் சொன்னேன். நீங்க வினையோட நிப்பாட்டி இருக்காம இன்னொரு பையனை பெற்றிருந்தீங்கன்னா என் ஆசை நிறைவேறி இருக்கும். உன் ஆசைய இவ்ளோ வயசானதுக்கு அப்புறமா சொல்லுவ? நீ பிறந்த உடனே வந்து சொல்லியிருந்தா உன் ஆசைய நிறைவேற்றிருப்பேன். ஆ மித்ரா, வினய், வா 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 வா. நில்லு நில்லு நில்லு, 2 பேரும் சேர்ந்து உட்காருங்க. வா. இல்லம்மா, நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறேன். மித்ரா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முன்ன மாதிரி இனிமே எப்ப வேணாலும் சாப்பிடலான்னு இருக்க கூடாது. நேரத்துக்கு சாப்பிடணும். உட்காரு. டாக்டர் நம்ம சொன்ன மாதிரி சொன்னாங்களா என்னன்னு தெரியலையே. வினய், நாம என்ன சொன்னாலும் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. உட்காருங்க. இல்ல மித்ரா, எனக்கு பசிக்கல, நான் லேட்டா சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. வினய், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. மித்ரா கூட சேர்ந்து சாப்பிடு. அவ பக்கத்துல நீ உட்கார்ந்தா அவ ஒரு பிடி அதிகமா சாப்பிடுவா. மா, இப்பதான் வெளில போயிட்டு உள்ளே நுழையிறோம், உடனே சாப்பிடுன்னு சொன்னா எப்படிமா? ஷோ டேய், இங்க பாரு, உங்க 2 பேரையும் சாப்பிட சொன்னது உங்களுக்காக நினைச்சீங்களா, என் குடும்பத்து வாரிசுக்காக? ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிடுங்க. அதான் சொன்னேன்ல, நாம என்ன சொன்னாலும் அம்மா கேட்க மாட்டாங்க. வாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரலாம். வாங்க. மித்ரா, என்ன சாப்பிடுற? என்ன சாப்பிடுறேன்னா? என்னம்மா ஹோட்டல்ல ஆர்டர் கேக்குற மாதிரி கேக்குறீங்க? என்ன சமைச்சிருக்கீங்களோ அது கொடுங்க. மித்ரா, நான் கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. உனக்கு இப்போ என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அத சொல்லு. மா, என்னம்மா இது, எது கேட்டாலும் கொடுப்பியா என்ன? ஆமா, என் மருமக என்ன கேட்டாலும் கிடைக்கும். மித்ரா, நீ கேளு, உனக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்கு? ஆ, எனக்கு இப்போ என்ன சாப்பிடணும் போல இருக்குன்னா, அம்மா புளிப்பா தயிர் சாதமும் கோங்கரா சட்னியும் சாப்பிடணும்னு தோணுது. அவ்வளவுதானே, இரு. தயிர் சாதம், போதுமா? கோங்கரா சட்னி தானே கேட்ட? சாப்பிடு. மா, வேண்டாம்மா. கொஞ்சம் தான்டா, கொஞ்சம் சாப்பிடு. நான் இருக்கிற மைண்ட் செட்ல இவங்க வேற. என்ன சாப்பிடுற? சிட்டுக்குருவி கொறிக்கிற மாதிரி. இரு, நான் ஊட்டி விடுறேன். கொஞ்சமா. டேய் வினய், என்னடா? இல்லம்மா, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நம்ம பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரியே டாக்டர் வினய் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதான் வினய் முகத்துல பளிச்சுன்னு தெரியுது. ஆனா மித்ரா முகத்துல எதுவுமே காணுமே. அவ சந்தோஷமா தான் இருக்கா. என்ன நடந்திருக்கோன்னு ஒன்னும் புரியல. சரி, விசாரிச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அம்மா,
வினய் சாப்பிடாம கிளம்பி போறாரு. அவன் கிடக்குறான், விடுமா. நீ சாப்பிடு. பசி எடுத்தா வந்து சாப்பிடாம எங்க போறான்? சாப்பிடு. தீபிகா, நீ உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல ஆண்டி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இதோ வந்துடுறேன். மித்ரா, எல்லாம் உனக்காக சமைச்சது, சாப்பிடு. வினய், ஒரு நிமிஷம். என்ன வினய், சாப்பிட உட்கார்ந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு வந்துட்ட? அது பசி இல்ல தீபிகா, கொஞ்சம் டைம் ஆகட்டும், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி, அதான் நல்லது. எப்ப பசிக்குதோ அப்பதான் சாப்பிடணுமா, டாக்டர்ஸும் சொல்லிருக்காங்க. சரி, போன விஷயம் என்னாச்சு? டாக்டர் பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நல்லாதான் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன வினய், என்கிட்ட சொல்றதுக்கு எதுவும் தயக்கமா இருக்கா? நான் உன் ஃப்ரெண்டு தானே, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. என்ன இவ டாக்டர் சொன்னது மறைஞ்சு நின்று கேட்ட மாதிரி ஓப்பனா சொல்லுன்னு கேக்குறா? ஒருவேளை இவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? இருக்கலாம். டாக்டர் இவ தானே ரெஃபர் பண்ணா. ஏன் தீபிகா, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சாச்சா, நான் சந்தேகத்துல கேக்கல வினய், நீ சொன்ன மாடுலேஷன் அப்படி இருந்துச்சு. சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான். ஆனா என்ன ஆனா? அது ஆனா பெண்ணான்னு சொல்ல மாட்டாங்களாம். என்ன பாரு, யூஎஸ்ல இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இங்கே கேட்டேன். தீபிகா, மற்றபடி மித்ரா குழந்தை 2 பேருமே ரொம்ப நார்மல்னு தான் சொன்னாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் வேற பயந்துகிட்டே இருந்தேன், டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு நெகட்டிவா ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு. நல்ல வேளை, மித்ரா பயந்துட்டு இருந்த மாதிரி எதுவும் நடக்கல. அதுவே பெரிய சந்தோஷம்தான். ஆனா உனக்கு இதுல பெரிய சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏய், என்ன சொல்ற? புரியல. இல்ல, அன்னைக்கு உங்க டாடி மித்ரா பிரெக்னெண்டா இருக்கான்னு சொன்னதும் அவளை சுத்தி ராட்னோலாம் சுத்தினியே, அந்த சந்தோஷம் இன்னைக்கு உன் முகத்துல காணுமேன்னு கேட்டேன். ஏய், ஏன் இல்ல, அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. நான் கொஞ்சம் டயர்டா இருக்கனால ஃபேஸ்ல தெரியல, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நான் கூட என்னதான் குட் நியூஸா இருந்தாலும் அத செகண்ட் டைம் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது இருந்த மாதிரி ஹாப்பியா இருக்காதோன்னு நினைச்சிட்டேன். நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? நான் சந்தோஷமா தான் இருக்கேன், சரியா? நீ செம்மையா சமாளிக்கிறேன்னு பச்சையா தெரியுது வினய். நீ உண்மைய சொல்ல மாட்ட. உன் வாயால உன் பொண்டாட்டிய பத்தி எப்படி தப்பா சொல்லுவ? நீ சொல்ல மாட்ட. ஏன்னா நான் எழுதி கொடுத்த ஸ்கிரீன் பிளே டயலாக் அப்படி. எவ்வளவு முட்டாள்தனமா இருந்திருக்கோம். யாரோ ஒரு டாக்டர் சொன்னதை நினைச்சு நானே கொஞ்சம் தடுமாறி போயிட்டேன். அப்படியே அந்த டாக்டர் சொல்றது உண்மைனா அது நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர் தெரிஞ்சிருக்காதா என்ன? இந்த டாக்டர்ஸ் கூட ஜோசியக்காரங்க மாதிரி ஆளுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம நம்பவே கூடாது. நம்ம யாரை நம்புறோமோ அவங்கள முழுசா நம்பணும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. குட் மார்னிங். என்ன
இவ்வளவு சீக்கிரமா வந்துச்சிட்ட? இவ்ளோ சீக்கிரமா? டைம் என்னாச்சு தெரியுமா? 9:30. ஹே 9:30னா அதுக்கு என்ன இப்போ? ஆமா, ஆபீஸ் போய் ஏதாவது சைன் பண்ண போறியா என்ன? நீங்க வேற. நானே இவ்ளோ லேட்டா தூங்கி எழுந்து வரோமே, வாசுகி அம்மா பார்த்தா என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்து போயிருக்கேன். அப்படி இல்ல, நீங்க யாருக்குமே பயப்பட வேண்டாம் தூ. உனக்கு தூங்கணும்னு தோணுச்சுன்னா போய் நல்லா தூங்கு. யார் உன்னை கேட்க போறாங்க? நீங்க வேற. கன்சீவா இருக்கும்போது இப்படிதான் டயர்டாவே இருக்குமா? அதுக்காக படுத்தே கிடக்க முடியுமா? இப்ப கூட 2 காலும் செம்மையா வலிக்குதுதான். ஆ? அதுக்காக என்ன பண்ண முடியும்? டெலிவரி வரைக்கும் இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்க வேண்டியதுதான். தூ, என்ன சொல்ற? கால்ல வலிக்குதா? ஹே, அப்புறம் எது சும்மா நின்னுட்டே இருக்க? வா வந்து உட்கார். வா 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 மித்து. அட வா உட்கார். அப்படியே உன் காலை கொடு, நான் அமுக்கி விடுறேன். ஐயோ சும்மா இருங்க. நீங்க போய் என் காலெல்லாம் பிடிச்சுக்கிட்டு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பாப்ப? காலை குடுன்னு சொல்றேன். ஏன் பொண்டாட்டி காலை பிடிச்சு விடுறதுல எனக்கு என்ன பிரச்சனை? வினய், ஐயோ சொன்னா கேளுங்க. ஹால்ல உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம். ஏய், காலை பிடிச்சு விடுறதுக்கு ஹாலா இருந்தா என்ன, எங்க இருந்தா என்ன? நீ பேசாம இரு, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். மித்து, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லதான். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம் நம்ம பாப்பா வந்த உடனே கால்ல ஏறி மிதிக்க சொன்னா கால் வலி, கால் குடைச்சல் எல்லாமே பறந்து போயிடும். என்ன இது? நேத்து கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 பேருக்கும் டைவர்ஸ் வரைக்கும் போகும்னு பார்த்தா இப்படி காலை புடிச்சு விட்டுட்டு இருக்கானே. சம்திங் ராங். நேத்து நைட்டு என்னமோ நடந்திருக்கு. ஏய் தீப்ஸ், குட் மார்னிங். வா குட் உட்காரு. மார்னிங். வினய், போதும் வினய். உங்க ஃப்ரெண்டு வேற வந்திருக்காங்க, தப்பா எடுத்துக்க போறாங்க. ஹே, இவ நம்மள பத்தி நினைச்சா நமக்கு என்ன? நீ அப்படியே இரு. வினய், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் எனக்கு இதே மாதிரி கால் பிடிச்சு விட சொன்னா பிடிச்சு விடுவீங்களா? ஏன் பண்ண மாட்டேன்? தேவைப்பட்டா நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு சேர்த்தே கால் பிடிச்சு விடுவேன். அப்புறம் வினய், நீங்க நானு நம்ம குழந்தைன்னு ஒரு ஃபேமிலியா இருப்போம்ல? ஆமா. வினய், நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஏதாவது யோசிச்சிங்களா? என்ன குழந்தைனே தெரியாம எப்படி பேர்லாம் யோசிக்க முடியும்? எந்த குழந்தையா இருந்தா என்ன? ஆண் குழந்தைக்கு ஒரு நேம், பெண் குழந்தைக்கு ஒரு நேம். 2 நேமும் யோசிச்சு வச்சுக்கலாம்ல? ஆமால. சரி, இப்பயே யோசிக்க ஆரம்பிச்சிரும். நல்ல தமிழ் பேரா சொல்லுங்க. ஓகே. மித்ரன், எப்படி இருக்கே? ஐயா, எனக்கு பிடிக்கல. ஆதித்ய கரிகாலன், அருண்மொழிவர்மன்னு தமிழ் மன்னர்கள் பேரா சொல்லுங்க. இதுவே நல்லா இருக்கே. ஆதித்ய கரிகாலன், அருண்மொழிவர்மன், வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் நல்லா இருக்கு. என்ன தீபிகா, வந்தியத்தேவன் நல்லா இருக்கா? தீபிகாவை பிடிக்காம போகுமா? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்தியத்தேவனை ரொம்ப பிடிக்கும். அதே வச்சுடுவோம். ஓகே. சரி, பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க. பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? என்ன மித்ரா, என்ன வெறுப்பேத்தனோனே சரியா? செய்ய செய்ய. ஆனா அதுக்கு முன்னாடியே நான் ஒன்னு செய்யறேன். குந்தவை, குயிலி, அப்புறம்
குந்தவை நல்லா இருக்கா? குந்தவை 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 நல்லா இருக்கே. குந்தவை குந்தவை வந்தியத்தேவன். வந்தியத்தேவன்.